Good morning, children. So today we are going to see about a science project or science exhibition. Okay, children, how the second standard students are performing their science projects or science exhibition. We are going to see. See, children, have you seen anywhere science exhibition? So various experiments and demonstration was kept there. So one small child like you explaining her demonstration, children. So her teacher also listening that experiment. So this is the science exhibition. So today we are going to see many kinds of science exhibition like that. ஓகேவா, இதை மாதிரி நிறைய சயின்ஸ் எக்ஸிபிஷன்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ அதை எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. நீங்களும் ஆஃப்டர் ஃபினிஷிங் தட் கிளாஸ், திஸ் கிளாஸ், யூ ஆர் கோயிங் டு டூ அன் ஆக்டிவிட்டி அண்ட் சென்ட் டு யுவர் டீச்சர். ஓகேவா? ஸோ அதனால எல்லா எக்ஸிபிஷனையும் கேர்ஃபுல்லாக பாருங்க. ஸோ ஒன் ஆஃப் த செகண்ட் ஸ்டாண்டர்ட் சைல்டு, தட் இஸ் மீனா. அவ பேர் என்னது? மீனா. அவ சொல்றா, ஐ ஆம் மீனா, ஐ ஹவ் மேட் சார்ட் டு எக்ஸ்பிளைன் அபவுட் ஹெல்பர்ஸ். ஸோ அவ என்ன சொல்றா, நான் மீனா, நான் என்ன சார்ட் வச்சுருக்கேன்னா ஹெல்பர்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய ஒரு சார்ட் வச்சுருக்கேன். ஸோ அந்த சார்ட்டில் என்னெல்லாம் வச்சுருக்கா? டாக்டர் வச்சுருக்கா, ஃபயர் ஃபைட்டர், ஆம்புலன்ஸ் டிரைவர், கார்பேஜ் மேன். ஓகேவா? இவங்கெல்லாம் நமக்கு ஹெல்பர்ஸா இல்லையா? ஸோ இன் ஹர் எக்ஸிபிஷன் she demonstrating a chart which deals with helpers. ஓகேவா? ஹெல்பர்ஸ் உள்ள சார்ட்டை வச்சு அவள் அந்த எக்ஸிபிஷனில் எக்ஸ்பிளைன் பண்ண. இவ பேர் மீனா. ஓகேவா? பார்ப்போமா? இங்கே பாருங்க, ஐ ஆம் திவ்யா. இந்த பொண்ணு பேர் என்னவா? திவ்யா. ஐ ஹவ் மேட் அ சார்ட் டு எக்ஸ்பிளைன் அபவுட் வாட்டர் சைக்கிள். ஸோ வாட்டர் சைக்கிளை எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி ஒரு சார்ட் வச்சுருக்கா. பார்த்தீங்களா? வச்சுருக்காளா? க்ளவுட்ஸ்க்கு பதிலாக என்னெல்லாம் வச்சுருக்கான்னு பாருங்க. வச்சுருக்காளா? ஓகேவா? ஸோ ஹவு த ரெயின் water drops goes to the clouds and comes as a rain அப்படிங்கிறத அவள் ஒரு சார்ட்டாக டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி வச்சுருக்கா. அதைத்தான் அவளுடைய எக்ஸிபிஷன் அப்படின்னு சொல்கிறா. ஓகேவா? நெக்ஸ்ட், ஐ எம் பிரியா. இவ பேர் என்னதான்? பிரியா. ஐ ஹவ் மேட் அ சார்ட் டு எக்ஸ்பிளைன் ஹெல்த்தி அண்ட் அன்ஹெல்த்தி ஃபுட். ஸோ அவள் சார்ட்டில் என்ன வச்சுருக்கா? ஹெல்த்தி ஃபுட் எது, அன்ஹெல்த்தி ஃபுட் எது அப்படிங்கிறத டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறா. ஓகேவா? Next, I am Arun. I have made a chart to explain the religious festival. என்ன சொல்றான்? நான் அருண், நான் என்ன பண்றேன், என்ன பண்ணியிருக்கேன்? I made a chart to explain the religious festival. So festival of light, தீபாவளி இல்லையா? யார் கொண்டாடுவா? ஹிந்துஸ். ஸோ அதை தான் அவன் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி வச்சிருக்கான். ஃபெஸ்டிவல் ஆஃப் இந்தியா, கைட் ஃபெஸ்டிவல். அடுத்தது இட் முபாரக். இட் யார் கொண்டாடுவா? முஸ்லிம்ஸ். ஃபெஸ்டிவல் ஆஃப் கலர்ஸ், ஹோலி, நார்த் பீப்புள் கொண்டாடுவாங்களா? அடுத்தது மேரி கிறிஸ்மஸ், ஹூ வில் செலிப்ரேட்? கிறிஸ்டியன்ஸ். ஓகேவா? கிறிஸ்டியன்ஸ் கொண்டாடுவாங்களா? இப்போ தானே படித்தோம் நம்ம. ஸோ அதனால எல்லா ரிலீஜியஸ் ஃபெஸ்டிவலையும் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி அவன் சார்ட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். ஐ ஹவ் மேட் அ சார்ட் டு எக்ஸ்பிளைன் த ரிலீஜியஸ் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்கிறான். ஐ ஆம் மணி. ஐ ஹவ் மேட் அ சார்ட் டு எக்ஸ்பிளைன் த பார்ட்ஸ் ஆஃப் அ பிளான்ட். அவன் என்ன சார்ட்டில் வச்சுருக்கான்? பார்ட்ஸ் ஆஃப் அ பிளான்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி ஒரு சார்ட் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கான். பாருங்க, பார்த்தீங்களா? ரூட் உலன் த்ரெட் வச்சு பண்ணியிருக்கான். ஸ்டெம் ஸ்ட்ரா வச்சுருக்கான். லீஃபுக்கு பிளாக் பேப்பரை என்ன பண்ணியிருக்கான்? ஒட்டியிருக்கான் இல்லையா? வெட்டி கட் பண்ணி ஒட்டியிருக்கான். ஃப்ளவருக்கு என்ன வச்சுருக்கான்? பேப்பர் பிளேட் வச்சுருக்காங்க இல்லையா?
சீடுக்கு சின்ன சின்ன சீட்ஸ் எடுத்து ஒட்டியிருக்காங்க அதில். ஓகேவா? ஸோ இதா பார்ட்ஸ் ஆஃப் அ பிளான்ட் ஷோ பண்ணுதா? ஹிஸ் ஸோ சார்ட் ரிவீல் த பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட் வித் வேஸ்ட் திங்ஸ் வச்சு அவன் அழகாக செய்திருக்கான் இது. இல்லையா? இல்லையா? ஓகே. I am Hari. I have made a chart to explain desert. இங்கே பாருங்க, அவன் சார்ட்ல வந்து என்ன வச்சிருக்கான்? டெசர்ட்டை பற்றி என்ன பண்ணியிருக்கான்? சார்ட்ல ட்ரா பண்ணியிருக்கான். பாருங்க, டெசர்ட்னு நமக்கு எப்படி தெரியுது அந்த சார்ட்டை வச்சு? சாண்ட் டியூன் இருக்கு இல்லையா? மணல் குன்று இருக்கா? அடுத்து பாருங்க, கேமல் போகுதாங்க. ஆமாம், சாண்ட் இருக்கு, ஃபுல்லாக சாண்டு தான். அடுத்து என்ன இருக்கு? கேக்டஸ், அங்கே டெசர்ட்டில் வளரக்கூடிய பிளான்ட் கேக்டஸ். ஸோ அவன் அந்த சார்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கான். ஓகேவா? ஸ்ரீ, ஐ ஹவ் மேட் எ சார்ட் ஆஃப் இன்டோர் கேம். ஸோ இந்த பையன் என்ன சொல்கிறான்? அவன் இது நான் வந்து ஒரு இன்டோர் கேம் வச்சுருக்கேன் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறான். இன்டோர் கேம்னா என்ன? வீட்டுக்குள்ளே விளையாடுறதா தான் என்னது? இன்டோர் கேம். விஜி, ஐ ஹவ் மேட் சார்ட் ஆஃப் அவுட்டோர் கேம். அவன் என்ன பண்ணியிருக்கா? அவுட்டோர் கேம் பண்ணியிருக்கா. என்ன அவுட்டோர் கேம்? கிரிக்கெட், ஹாக்கி வச்சுருக்காங்க. ஹாக்கி புரியுதா? சரி, ஒருத்தர் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க? இன்டோர் கேம். இன்னொருத்தர் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க? அவுட்டோர் கேம். ஸோ இப்போலாம் நமக்கு வந்து கரோனா டைமில் வீட்டில் இன்டோர் கேம் விளையாடுறீங்களா? டிவி பார்த்தே பொழுத போக்குறீங்களா? இன்டோர் கேமும் வாஸ் ஹெல்த்தியர் டு யூ. அவுட்டோர் கேம் ஆல்சோ நீடட் ஃபார் யூ. அவுட்டோர் கேமும் வேணும், இன்டோர் கேமும் வேணும். ஓகேவா? I am Vasan. I have made a chart showing food pyramid. இவன் என்ன பண்ணியிருக்கான்? ஃபுட் பிரமிட் ஷோ பண்ணுற மாதிரி ஒரு சார்ட் பண்ணியிருக்கான். கீழே என்ன இருக்கும்? கார்ப்ஸ் இருக்கும், கார்போஹைட்ரேட், வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் இருக்கும் செகண்டில். அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன்ஸ் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா தேர்டில் அப்புறம் மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட் இருக்கும். லாஸ்டில் தான் என்ன இருக்குது? ஸ்நாக்ஸ் அண்ட் ட்ரிங்க்ஸ், பாட்டில் ட்ரிங்க்ஸ் எல்லாம் இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போது இது மாதிரி அவன் பாருங்கள், அழகாக சார்ட்லேயே பிக்சர்லாம் எடுத்து ஒட்டி வச்சுருக்கான் அழகா. இல்லையா? ஸோ அழகாக இருக்கா இந்த ப்ராஜெக்ட்? How now the teacher listen all the projects and visit their classes and ask everybody to explain their charts. ஸோ எல்லாரும் நல்லா பண்ணீங்க அப்படின்னு அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி, தி குட் ஒர்க் சில்ட்ரன், யூ ஆல் ஹாவ் டன் வெல் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க? தட்டி கொடுக்காங்களா? அதை மாதிரி நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணும்போது உங்கள் மிஸ் உங்களை வந்து சொல்கிறாங்களா? குட் ஒர்க் அப்படின்னு சொல்கிறாங்களா? குட் அப்படின்னு சொல்கிறாங்களா? அது மாதிரி எல்லா ப்ராஜெக்டில் அட்டன் பண்ணுற எல்லா சில்ட்ரனையும் கூப்பிட்டு அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. குட் ஒர்க் சில்ட்ரன், யூ ஆல் ஹாவ் டன் வெல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? சரியா? சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? நிறைய ப்ராஜெக்ட் பார்த்தோமா? ஃபர்ஸ்டில் என்ன பார்த்தோம்? ஞாபகம் இருக்கா? என்னெல்லாம் பார்த்தீங்க? ஹெல்பர்ஸ் ஒருத்தங்க வச்சுருந்தாங்க, ரிலீஜியஸ் ஃபெஸ்டிவல் வச்சுருந்தாங்க, டெசர்ட் வச்சுருந்தாங்க, பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட் வச்சுருந்தாங்க இல்லையா? அதுக்கப்புறம் என்ன வச்சுருந்தாங்க? இன்டோர் கேம், அவுட்டோர் கேம் வச்சுருந்தாங்க. சரியா? அதுக்கப்புறம் ஃபுட் பிரமிட் வச்சுருந்தாங்க, ஹெல்த்தி அண்ட் அன்ஹெல்த்தி ஃபுட் வச்சுருந்தாங்க இல்லையா? வாட்டர் சைக்கிள் வச்சுருந்தாங்க. ஸோ எல்லாமே நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் டேர்மில் படித்தது தான் வச்சுருந்தாங்க இல்லையா? ஸோ நவ் வாட் யூ ஆர் கோயிங் டு டூ சில்ட்ரன், you turn your book back. You can go through the first term book and second term book. Only one more lessons we have to complete. ஸோ என்ன லெசன்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோமோ அந்த லெசனை கோ த்ரூ பண்ணுங்க. அதில் எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ அதை இதை மாதிரி சார்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி யாருக்கு அனுப்பணும் தெரியுமா? உங்கள் மிஸ்ஸுக்கு என்ன செய்யணும்? வீடியோ எடுத்து அனுப்புறீங்களாம். ஓகேவா? அனுப்பலாமா? சரி, உங்களுக்கு வீடியோ பண்ண பிடிக்கலன்னா அட்லீஸ்ட் பண்ண சார்ட் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக பண்ணி என்ன செய்திருக்கணும்? உங்கள் மிஸ்ஸுக்கு அனுப்பியிருக்கணும். அந்த சார்ட்டையாச்சும் ஃபோட்டோ எடுத்து என்ன செய்திருக்கணும்? அனுப்பியிருக்கணும். ஓகேவா? அனுப்ப முடியுமா? முடியாதா? உங்களுக்கு முடியும்ல? அப்போ
அப்பதான் மிஸ் வந்து அடுத்த கிளாஸ்ல சொல்வேன், குட் ஒர்க் சில்ட்ரன், யூ ஆல் ஹேவ் டன் வெல் அப்படின்னு சொல்வேன். சரி பார்க்கலாமா? ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் புக்கையும் பாருங்க, செகண்ட் டேர்ம் புக் இது வரைக்கும் எது முடிச்சிருக்கோமோ அதையும் ஃபுல்லாக கோ த்ரூ பண்ணுங்க. எது உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கோ அந்த டாப்பிக்கில் சார்ட் ப்ரிப்பேர் பண்ணுங்க. தென் ஃபோட்டோ எடுத்து மிஸ்ஸுக்கு அனுப்புறீங்க. தட் இஸ் யுவர் ப்ராஜெக்ட் ஒர்க் சில்ட்ரன். பார்க்கலாமா? ஓகே. Children, what symbol we gave here? Clapping symbol. Why we are giving that symbol, you know, children? Really, you are going to do well. Really, you are going to present a good project. Really, you are going to do a good chart work, children. So, you are going to do a chart work and take a photograph and send it to your miss, so that we are giving an advanced symbol of clapping, children. So, thank